ஸ்டூடெண்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் பார்க்க போகிறோம். சரியாப்பா, இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன். த இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் இந்தியன் எக்கனாமி வாஸ் வெல் appreciable with the phenomenal growth by contributing 1.3 trillion to the world GDP. So also as the Indian economy because the 7th largest among the world leading economic அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் தாராளமயமாக்கல் அப்படிங்கிறாங்க. சரியா, தமிழில் தாராளமயமாக்கலின் தாக்கம், இம்பேக்ட். இம்பேக்ட்னா தாக்கம். சரியா, தாராளமயமாக்கலுக்கு பிறகு இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு மில்லியன்களாக வளர்ச்சி அடைந்துள்ளது. அதனால் இந்தியா உலக பொருளாதாரத்தில் 7வது இடத்தில் என்னதற்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இது 1.3 மில்லியனில் வளர்ச்சி அடைந்துள்ளது. தாராளமயமாக்கல் இந்தியா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் பங்களிப்பு 1.3 மில்லியனாக வளர்ச்சி அடைந்துள்ளது. எப்போ உள்நாட்டு உற்பத்தியில். அதே மாதிரி இந்தியா உலக பொருளாதாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி 7வது இடத்துல தக்க வச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி லிபரலைசேஷன் ஹேஸ் ஓப்பன்ட் அப் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராட் அண்ட் இன்க்ரீஸ்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா தாராளமயமாக்கல் அதிக அளவு பன்னாட்டு வணிகத்தை பெருக்கியதுடன் வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்திட உதவுகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தாராளமயமாக்கல் அதிக அளவு பன்னாட்டு வணிகத்தை பெருக்கியதுடன் வெளிநாட்டு முதலீடு அதிக அளவில் ஈர்த்திட உதவுகிறது. சரியா, அந்த லிபரலைசேஷன் மூலமாக அதிக அளவு நம்ம மல்டி லெவலில் என்னது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மல்டி லெவல்னாக்கா பன்னாட்டு வணிகம். சரி, மல்டி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் new market for various goods came into existence and result not only in urban but also in rural development அப்படிங்கிறாங்க. பல்வேறு பொருள்களுக்கான புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியதோடு நகர்ப்புற மற்றும் கிராமப்புற முன்னேற்றத்திற்கு உதவுகிறது. சரி, அதேமாதிரி நியூ மார்க்கெட்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்னது அர்பன் நிலையம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரூரல்லையும் என்ன பண்ணுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருதுங்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரின் கொலாபரேஷன் இஸ் த லேட்டஸ்ட் அவுட்கம் ஆஃப் லிபரலைசேஷன். அதே மாதிரி அயல்நாட்டு கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு அயல்நாட்டு வணிக ஒத்துழைப்பு என்ற புதிய கொள்கை உருவானது. சரியா, புதுசாக என்ன பண்ணாங்க ஃபாரின் கொலாபரேஷனுங்கிற ஒரு பாலிசியை என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மல்டிநேஷ்னல் கம்பெனி ஸ்டார்டட் ஆப்ரேட்டிங் வேர்ல்டு வைடு இன்க்ளூடிங் இந்தியா. ஏராளமான பன்னாட்டு நிறுவனங்கள் உலகம் முழுவதும் பெருகியது. அதுபோல் இந்தியாவில் அலைகள் பெருகி வர வழிவகுத்தது அப்படிங்கிறாங்க. இதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன் மூலமாக ஃபாரின்ஸ் கம்பெனி என்ன ஆயிடுச்சு மல்டிநேஷ்னல் கம்பெனி என்ன ஆயிடுச்சு இந்தியாவில் ரொம்ப பெருகிருச்சு, ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே எப்படி சொல்கிறதுனாக்கா வேர்ல்டு ஃபுல்னு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதோட பரவல் அதிகமாக இருந்துச்சுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு மீனிங் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் இஸ் த இன்சிடென்ஸ் ஆர் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஓனர்ஷிப் ஆஃப் ஏ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஏஜென்சி ஆர் பப்ளிக் சர்வீஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு த ப்ரைவேட் செக்டர். சிம்பிளி ஸ்பீக்கிங், privatization means permitting the private sector to set up industry which were previously reserved for the public sector. Under this policy many public sector units PSU were sold to private sector அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியார் மயமான பொருள் மற்றும் வடிவம் கொடுத்துருக்காங்க. இதில் தனியார் மயமாக்கல் என்றால் பொதுத்துறை நிறுவனங்களின் உரிமைகளை தனியார் நிறுவனத்துக்கு மாற்றி தரும் நிகழ்வு அல்லது கொள்கையை குறிப்பிடுவதாகும். சரியா, ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக்கையும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் சர்வீஸையும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கக்கா நெக்ஸ்ட்டு அவங்களோட ரைட்ஸை என்ன பண்ணுறாங்க ப்ரைவேட்டுக்கு மாற்றி கொடுக்குறது. பப்ளிக் சர்வீஸ் என்ன பண்ணாங்க ப்ரைவேட் கன்சர்னுக்கு மாற்றி கொடுக்குறது என்னங்கிறாங்க ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறாங்க. சுருங்கக்கூறின் தனியார் மக்கள் பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைக்கு மாற்ற
மாற்ற அனுமதி அளிப்பதாகும். சரியா? அப்போ பொதுத்துறையில் இல்லைன்னா பப்ளிக் சர்வீஸ்லேருந்து இருக்கிறத என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட்டு, சரியா, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு விச் வேர் ப்ரீவியஸ்லி ரிசர்வ்டு ஃபார் த பப்ளிக் செக்டர், அது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு The main reason for privatization was that PSU were running in losses due to mismanagement and political interference. The manager could not work independently and the product capacity remained underutilized. And to increase competition and efficiency, privatization of PSU was inevitable. Some example of public sector enterprises recently privatized are as follows அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு இக்கொள்கையின் கீழ் பல பொதுத்துறை அல்லது தனியார் துறைக்கு விற்கப்பட்டனர். சரி, இந்த கொள்கையை வந்து பொதுத்துறை வந்து என்ன பண்ணாங்க, தனியார் துறைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொள்கையை பின்பற்றி என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து விற்றுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அரசியல் குறுக்கீடு காரணமாக நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டது. சரியா? அதேமாதிரி அரசியல் வந்து பொலிட்டிக்கலில் வந்து என்ன பண்ணாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணனால இதில் பொருளாதாரத்தில் என்ன பண்ணுது, இதில் வந்து நிர்வாக சீர்கேடு வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஏற்பட்டது. பொதுத்துறை மேலாளரின் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாமல் முடங்கி போனதும், பொதுத்துறையின் உற்பத்தி திறன் நலிவடைந்தும், பொதுத்துறையின் நட்டம் பல மடங்கு பெரிதும் தனியார் மயமாக்கலுக்கு முக்கிய காரணங்களாகும். சரி, இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொதுத்துறையோட உற்பத்தியோட திறன் வந்து நலிவடைஞ்சு போச்சு. அடுத்த நஷ்டம். சரியா? அதேமாதிரி பல மடங்கு பெரியதும் இதெல்லாம் வந்து இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, தனியார் துறைக்கு அதை வந்து மாற்றுறதுக்கு முக்கிய காரணங்களாகுங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பாரத் அலுமினியம் கோ லிமிடெடு. சரி, அதேமாதிரி பாரத் அலுமினியம் கோ லிமிடெடு, ஹிந்துஸ் ஜிங்க் லிமிடெடு, பார்த்தீங்கன்னா HGL, அது PALOC, பாரத் அலுமினியம் கோ லிமிடெடு. அதேமாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன், IPCLனாக்கா இந்தியன் பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட். மாருதி உத்யா லிமிடெட், MUI. மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், MFIL. இந்தியன் ஸ்கூட்டர் லிமிடெட், த ஃபர்ஸ்ட் எவர் கம்பெனி ப்ரைவேட்டைஸ்டு இன் இந்தியாங்கிறாங்க. இந்தியன் ஸ்கூட்டர் லிமிடெட் என்பது தான் இந்தியாவின் முதல் தனியார் நிறுவனம். சரி, இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்கூட்டர் லிமிடெட். அதான் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். சரியா? ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன், contraction minimization of public sector. The number of industry reserved for public sector was reduced from 17 as per 1956 policy to only 8 industry with arms and ammunition, atomic energy, gold and lignite, mineral oil, mining of air, அதேமாதிரி மின்னிங் ஆஃப் காப்பர், லீடு, ஜிங்க் எக்ஸட்ரா, மினரல் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி அண்டு ரயில்வே அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபார்ம் ஆஃப் என்னது, ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கலின் படிவங்கள் அப்படிங்கிறாங்க. பொதுத்துறை ஒடுக்குதல் அல்லது அதன் ஆதிக்கத்தை குறைத்தல். சரியா? ஏன் பொதுத்துறை வந்து என்ன பண்ண, பப்ளிக் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறைக்கணும், ஆதிக்கத்தை வந்து குறைக்கணும். பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழிலின் எண்ணிக்கை 17 8 குறைந்து தொழிற்சாலைகளில் பின்வரும் தொழில்கள் உள்ளடங்கும்: ஆயுதங்கள், வெடிமருந்துகள், அணுசக்தி, நிலக்கரி மற்றும் லிக்னைட், கனிம எண்ணெய்கள், சுரங்கங்கள், தாதுக்கள், தாமிரம், முன்னணி துத்தநாகம் முதலியன அணுசக்தி மற்றும் ரயில்வேக்கான கனிம பொருட்கள் ஆகும். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் என்னது, பப்ளிக் சர்வீஸோட இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறான், பப்ளிக் செக்டார். சரியா? அது 17 என்ன பண்ணிட்டாங்க, 18 என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து 8 வந்து என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அதேமாதிரி கரண்ட்லி ஒன்லி அட்டானமிக் எனர்ஜி, டிஃபென்ஸ் அண்டு ரயில்வே ஆர் கவர்மெண்ட் மோனோபொலி இண்டஸ்ட்ரி, பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி இந்த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. தற்போது அணுசக்தி துறை, பாதுகாப்புத்துறை, தீர்ப்பு பாதைத்துறை மட்டுமே அரசின் முன்னுரிமை துறைகளாக செயல்பட்டு வருகின்றனர், அதாவது பொதுத்துறையில் இயங்குகின்றனர். சரி, இது மட்டும்தான் என்னது, பப்ளிக் செக்டாரில் வந்து என்ன ஆகுதுனாக்கா அது வந்து இயங்குதுங்கிறாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் வந்து பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அதேமாதிரி
Sales of shares of public sector to the private sector. Indian government started selling share of PSU. Public sector என்னது பப்ளிக் செக்டர் யூனிட் அப்படிங்கிற பப்ளிக் PSU to public and financial institution. Now the private sector will acquire ownership of this PSU. The share of private sector has increased from 45 to 55 in the year 2011 and after என்னது அண்டு ஆஃப்டர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு பியில் பொதுத்துறையின் பங்குகளை தனியார் துறைக்கு விற்றல். பொதுத்துறை பங்குகள் என்ன பண்ண தனியார் துறைக்கு விற்கிறாங்க. சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் டு த ப்ரைவேட் செக்டர். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டருக்கு ஷேர்ஸை வந்து சேல் வந்து பண்ணுறது. இந்திய அரசு பொதுத்துறை மற்றும் நிதி நிறுவனங்களின் பங்குகளை தனியார் துறைக்கு விற்பனை செய்ய தொடங்கியது. சரியா, என்ன பண்ணாங்க, பொதுத்துறையோட நிதி நிறுவன பங்குகளை தனியார் துறைக்கு என்ன பண்ணாங்க, விற்பனை செய்ய தொடங்கினாங்க. இப்போ தனியார் துறையின் இந்த PSU யூனிட் சரியா எப்போ எவ்வளோ வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, PSU உரிமையை பெரும் பங்குகள் 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு 45லேருந்து என்ன ஆயிடுச்சு 55ஆக அதிகரித்துள்ளது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU. சரியா, MOU சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1991 டு ரைஸ் த ப்ரொடக்டிவ் and performing of PSU. It strengthened the relationship between PSU and administrative department. The main work of MOU is to judge the PSU and develop their performance. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பொதுத்துறை நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை உயர்த்துவதற்கு 1991 புரிந்துணர்வு ஒப்பந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா 1991 என்ன பண்ணாங்கன்னாக்கா, இதை வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ஒப்பந்தம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்த பெரிதும் உதவுகிறது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரெங்தன் டு ரிலேஷன் பிட்வீன் PSU அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். இவற்றின் தலையாய நோக்கம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவதோடு அவற்றின் செயல்திறனை திறம்பட அளவிட்டு மேம்படுத்தியது. அதேமாதிரி என்ன பண்ணால் த மெயின் ஒர்க் என்னன்னு சொல்லி ஜட்ஜ் த PSU அண்ட் லெவல் தேர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் in PSU. The government has started the process of disinvestment in those PSU which had been running into loss. It means that government has been selling out this industry to private sector. So disinvestment is a system of privatizing government enterprises. பொதுத்துறை நிறுவன முதலீடுகள் விலக்கிக் கொள்ளுதல். தொடர்ந்து நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுத்துறைகளின் முதலீடுகளை விலக்கிக் கொள்ளும் செயலை முடுக்கிவிட்டு இருக்கிறார். இதனால் பொதுத்துறை நிறுவனங்களில் தனியார் துறை ஊடுருவ வழி ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்டேஜ். சரி, அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன? Disadvantage of privatization: increase in efficiency. Privatization is associated with improved efficiency due to the private incentive. Private companies will ensure the improve the operational efficiency in order to reduce their cost and improve the profit. அதே தனியார் மயமாக்கலின் நன்மைகள்: செயல்திறனை அதிகரித்தல். சரியா, இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி. தனியார் துறை அதிக அளவில் திறனை மேம்படுத்தி லாபத்தை அதிகரிக்க தனியார் மயமாக்கல் தத்துவம் வழி செய்து வருகிறது. அதேமாதிரி தனியார் துறையில் அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி. அதிக அளவில் தன்னோட திறமையை வந்து என்ன பண்ணாங்க, மேம்படுத்துகிறாங்க. லாபத்தை அதிகரிக்க தனியார் மயமாக்கல் தத்துவம் வழிவகுக்கிறது. அவங்களோட பாலிசி வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஹை ப்ராஃபிட்க்கு என்ன ஆகுது, அது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதேமாதிரி தனியார் நிறுவனம் செலவினங்களை குறைத்து லாபத்தினை மேம்படுத்தி தங்கள் செயல்பாட்டு திறனை பன்மடங்கு பெருக்கிக் கொள்ள இக்கோட்பாடு வழிவகை செய்துள்ளது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா, ப்ரைவேட் கன்சர்ன் வந்து செலவு வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் த காஸ்ட் அண்டு இம்ப்ரூவ் த ப்ராஃபிட். சரியா, காஸ்ட்டை வந்து குறைச்சி இம்ப்ரூவ் வந்து எதை பண்ணுது, ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். கவர்மெண்ட் ஓன்டு என்டர்பிரைஸ் மேக் புவர் எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் கம்பேர் டு ப்ரைவேட் ஓன்டு என்டர்பிரைசஸ். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் நெகட்டிவ் பப்ளிசிட்டி. ப்ரைவேட் ஓனர்ஷிப் மேக்ஸ் போல்டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் டியூ டு தேர் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அட் இன்டர்நேஷனல் லெவல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா தொழில்சார் மேலாண்மை ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசு நிர்வகிக்கும் நிறுவனங்கள் சார்பாக ரீதியாக சீரழிந்து காணப்படுகிறது. அதே மாதிரி தனியார் நிறுவனங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசு நிறுவனங்களோட நிர்வாகம் எப்படி இருக்குது? சீரழிந்து காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சர்வதேச அளவில் தனியார் நிறுவனங்கள் துணிகர மேலாண்மை முடிவுகள் எடுப்பதில் வலுவான அஸ்திவாரமாக அமைந்துள்ளது. சரியா? சர்வதேச லெவலில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை மற்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவங்க ப்ரைவேட் கன்சர்ன் எடுக்கக்கூடிய டிசிஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப போல்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் இன் காம்படிஷன். சரியா? இதான் என்ன சொல்லணும் அட்வான்டேஜ் ஆஃப் 3 பார்த்தோம். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 2 இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது இன்க்ரீஸ் இன் காம்படிஷன்.